வணக்கம் மக்களே, வெல்கம் டு கார்த்திக் யூனிவர்ஸ் சேனல். வெல்கம் டு ட்ராவல் வித் கார்த்திகே சார் அண்ட் ட்ராவல் வித் ஆர் இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு வீடியோவில் வந்து we are just going to talk about நம்ம ரீசெண்டாக வந்து சட்டசபையில் இருக்க ஐ கேச்சிங் மூமெண்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். அதில் இன்னைக்கு ஒரு மூமெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு மூமெண்ட் நடந்திருந்தது. இன்னைக்கு என்னென்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, லூஸ் டாக். ஸோ சட்டசபைக்கு முரண்பாடோட தான் திராவிடம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ட்ரிகரிங் மூமெண்ட்னு இருக்குல்ல, அது அதிகமாக வந்து திராவிடம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இல்லை, லைக் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஆரம்பித்த ஒவ்வொரு நாளாக பார்த்தோன்னா ஒவ்வொரு மினிஸ்டரும் சரி, ஒவ்வொரு எம்எல்ஏவும் சரி, அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து இந்த பொடி வச்சு பேசுகிறதுன்னு இருக்குல்ல, டபுள் மீனிங்கில் அப்படியே மேலோட்டமாக அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து கேவலப்படுத்துறது, இது எல்லாத்தையுமே வந்து திராவிடம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. வி நோ தட் இட் இஸ் கோயிங் டு கிளியர் கட்லி ட்ரிகர் பீப்புள். அது கண்டிப்பாக வந்து ட்ரிகர் பண்ண தான் பண்ணும். கண்டிப்பாக இதுக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்க தான் இருக்கும். இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்க முடியாது. வி கான் பி கூல் அஸ் கேப்டன் எம்எஸ்டி ஆர் கேப்டன் தலைவர் சிஎம் அண்ணன் விஜய் மாதிரி நம்ம அவர் கூலாக எடுத்துக்க முடியாது. இதில் ஒரு நிறைய காரசாரமாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அண்ணன் ஆதவர்ஜன் அண்ணன் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம லைக் இந்த டாஸ்மாக் விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். நீங்களே வந்து ஃபேக்ட்ரி வச்சுருப்பீங்க, நீங்களே அதை கொள்முதல் பண்ணுவீங்க, நீங்களே அதை வந்து விற்று நீங்களே அதை ஒரு பக்கம் காசாக்குவீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு அலகேஷன் ஜெகத் ரசிகர்னை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அவர் தான் இந்த மாதிரி டாஸ்மாக் வச்சுருக்காரு, அவர் இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு, அந்த பக்கம் இருக்கவங்க இவர் பேசிகிட்டு இருந்தார், கம்முன்னு விட்டுருந்தா பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். இந்த பக்கம் என்ன பண்ணால் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன். என்னென்னா, சில கும்பல் இந்த கோஷ்டி இருக்குல்ல, என்ன சொல்லிட்டாங்க, லைக் லாட்ரின்னு கத்திருந்தாங்க. இது மாதிரி தான் தலைமை உதயநிதி அண்ணன் வந்து அவர் பாட்டுன்னு செழிப்பாக பேசிட்டு போயிட்டே இருந்தார். அவர் பாட்டு ஒரு பக்கம் ப்ரொட்டஸ்டுக்காக பேசிகிட்டே இருந்தார். நடுவில் இருந்து த்ரிஷா சொல்ல போய் அவர் தண்ணி கதவில் போய் மாட்டிக்கிட்டார். தண்ணி கதவில் மாட்டி என்ன ஆச்சு, அண்ணன் ஒரு 2 ஹவர் வந்து பாத்ரூமில் உட்கார வச்சாங்க. பாத்ரூம் உட்கார வைக்கல, அண்ணன் பாத்ரூமில் உட்காந்துட்டாரு. என்ன பண்ணுறதில்ல அவருக்கு, அந்த மூமெண்ட்டில் என்ன பண்ணுறதில்ல, 2 ஹவர் வரல போல இருக்குது. அதனால 2 ஹவர் வெயிட் பண்ணி வந்ததுக்கப்புறமா வெளியில் வந்து ஒரு இதில் அரெஸ்ட் பண்ண போகிறா தெரிஞ்சிச்சு. அதில் வந்து லைக் எதுவுமே எஸ்கேப் மூமெண்ட்டே கிடையாது. லாயருமே வந்து தே ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் அவுட். ஓகே, இதில் வந்து தப்பிக்கிறதுக்கான வழி எதுவுமே இல்லாத போது என்ன பண்ணுறது தெரியல. அந்த பயத்துலையா இல்லை வேறு ஏதாவது என்னன்றது தெரியல. அதுக்கப்புறம் வந்த அப்புறமா பஸ்ஸில் உட்கார வச்சாங்க. நம்ம தலைவன் வந்து ஏசி பஸ்லேயே ஏசி கார்லேயே போகிறது, ஏசி கேரவேன்லேயே வளர்ந்து குழந்தைலேருந்து ஏசிலே இருந்த எங்கள் அண்ணனை வந்து பாவம் என்ன பண்ணிட்டீங்க, ஜன்னல் ஓரமாக ஒரு ஜன்னல் சீட்டில் வந்து கதவு திறந்து விட்டு 8 மணி நேரம் உட்காரச்சி கூட்டின்னு போயிருக்கீங்க. இங்கேருந்து அந்த கேஸு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல வந்து பயங்கர இது இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய க்ரௌட்ஸ் இருந்துச்சு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க. அந்த ஸ்டேஷனில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் வந்து கரெக்டாக இல்லை நீங்கள் கேஸ் போட்டது வேறு ஒரு ஸ்டேஷன், நான் இதுக்கு இங்கே இறங்கி வரணும்னு சொல்லியிருந்தார். அப்புறம் கடைசியில் வேறு வழியில், ஏன்னா வெளியில் உடனே அவர் வெளில வந்து தான் ஆகணும். இங்கே வெளில வந்தால் தான் அவர் விட்டு அவர் திரும்ப வீட்டுக்கு போக முடியும். 8லேருந்து 10 மணி நேரம் உட்காந்து வந்திருக்காரு. ஆனால் எல்லாம் இது மாதிரி பஸ்ஸில் இது மாதிரி கஷ்டப்பட்டு போகிறாங்களே ஊருக்கு, இங்கேருந்து மப்சலில் ஊருக்கு போகிறவங்களும் தெரியும் அதோட கஷ்டம் எப்படின்றது. அண்ணன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால இது தெரிஞ்சிருக்காது. இப்போ தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன கஷ்டம், எப்படி ட்ராவலிங்லாம் எப்படி இருக்குன்றது இப்போ தெரிஞ்சிருக்கும் அண்ணனுக்கு. அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் திருச்சியில் ஃப்ளைட் ஏறி திரும்ப ஊருக்கு வந்துட்டார். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை சொல்ல வரேன்னா, இந்த ட்ரிகரிங் மூமெண்ட்டு இது மாதிரி ட்ரிகர் பண்ணி அவர் ட்ரிகர் பண்ணதுனால தான் அவர் அந்த தண்ணின்ற பிரச்சனையை பேசினார். இப்போ இங்கே ட்ரிகர் பண்ணதுனால தான் என்ன ஆச்சு, நம்ம அண்ணன் ஆதவர்ஜன் சும்மாவா சாதாரணமாக பிளாஸ்ட் தான் வச்சு அண்ணன் இருந்தாலே எதிர்கட்சியில் பயந்துடுறாங்க எல்லாரும். ஏந்து அவங்க கத்த ஆரம்பிச்சிடறாங்க ஒரு பக்கம். இதில் என்ன ஆச்சு, 900 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, 900 கோடி வந்து லாட்ரி மார்ட்டின் குடும்பத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. யார், டிஎம்கே பார்ட்டி ஃபண்டு எலெக்ஷன் இது அதில் வந்து எலக்ட்ரேட். ஆனால் அதில் மார்ட்டின் அவங்க ரெக்கார்டராக சொன்னது 500 கோடி ஏதோ நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க டிஎம்கேக்கு. பார்த்துங்க மக்களே, 900 கோடி தேவ் காட், தேவ் ஃபண்டட். இது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக போடுவாங்க, இன்ஸ்டாகிராமில் அந்த 200 பசங்களாம் இருக்காங்களே அவங்களுக்கு காசு கொடுத்து இது மாதிரி பண்ணோம். இது மாதிரி ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறது தான் இந்த காசெல்லாம் உதவி இருக்கும். என்ன பண்ணுறது, பண்ணியும் ப்ரோஜனம் இல்லாமல் வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க, குத்துப்படுறதை போட்டு வீட்டில் போய் உட்கார வச்சிட்டாங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்கப்பூர்வமாக பேசுனீங்கன்னா வி ஆல்சோ லைக் எங்களுக்கும் ஒரு ஸ்பிரிச்சில் ஓகே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கா, ஓகே இது மாதிரி அவங்க டிவிக்கு மாற்றணுமான்ற ஒரு விஷயத்தை நாங்கள் லேர்ன் பண்ணுவோம். பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் 20,000 40,000 பேர் வரைக்கும் பார்க்குறாங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிடும் விஷயம் என்னன்றது தெரியும்.
அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு என்னதோ வர்றது வந்தோமா பேசணுமா ஏதாவது ஒன்று பேசணும். நீங்கள் உங்களோட புகழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சு தானே மக்கள் போட்டிருக்க ஓட்டை நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் புகழ்ச்சியெல்லாம் வந்து இவ்வளோ பேசுகிற பேச்சை நீங்கள் முன்னாடி 5 வருஷம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்னத்துக்கு கட்சியில் வந்து ஒரு 200 சீட் அடிச்சிருப்பீங்க. தாவேக்கா ஒன்றும் இல்லாமல் ஒரு 4-5 சீட் வாங்கிட்டு எங்கள் ஓரமாக போய் உட்காந்துருக்கோம். நீங்கள் எதுவுமே பண்ணாததுனால தான் தாவேக்கா வந்து இப்போ உங்களோட நீங்கள் வந்து ஒரு 55ம் தாவேக்கா வந்து 110லேயும் எங்கேயும் நிற்கிறாங்க. உங்களுக்கு ஏணி மாதிரி இங்கே நிற்கிறாங்க. ஓகே, நீங்கள் அது இது எதுவும் பண்ணாது. இது வந்து நீங்கள் வந்து பெருசாக நாங்கள் இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு சொல்கிறது ஒன்றும் பிரோஜனம் இல்லை. ஏன்னா மக்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ வருஷம் என்ன நடந்திருக்குன்றது மக்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் அது ஒரு ரிசல்ட்டு தான் இந்த ஓட்டு உங்களுக்கு. இதை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சியில் வந்து திறன்பட செயல்படுறது வந்து பாமக வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்களை பேசுகிறாங்க. இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஒன் நீட் டு நோ. ஈவன் தாவேக்கா எம்எல்ஏவும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது ஹேண்ட் டு அனலைஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது. அது மாதிரி நிறைய வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் டிஎம்கே பண்ணுற அட்ராசிட்டி இருக்குது பாருங்கள். அந்த டிஎம்கே பண்ணுற அட்ராசிட்டி இருக்குது பாருங்கள். அண்ணா எங்கள் தலைவன் வந்து எங்கள் சிஎம் சார் வந்து தலைவன் வருது. எங்கள் சிஎம் சார் வந்து 3 ஆடிட்டிங்கோட ஃபைல்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. யார் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதை கிளியர் கட்டாக எடுத்து எப்படி லாக் பண்ணணுமோ கூடி சீக்கிரம் லாக் பண்ணுங்க தலைவா. இவங்க வந்து ரொம்ப ஆடுறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எலெக்ஷன் முன்னாடி ஆடி இருந்தாங்க. இப்போவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆடுறாங்க. இவங்களோட தண்டவாளம் தெரிஞ்சதுன்னா இப்போவே கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. ஏவாவேலும் நேரு வந்து எந்த அலகேஷன் எந்த பிரச்சனை இல்லைனா என்னது இந்த அளவுக்குலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் பயங்கரமாக பேசியிருப்பாங்க. அலகேஷன்ஸ் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. பட் இதை வந்து கொஞ்சம் கிளியர் கட்டாக வந்து என்னென்ன நடந்திருக்கு, இந்த 3 துறையில் ஆடிட் பண்ணி வந்ததில் எவ்வளோ ஊழல்கள் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு டெண்டர் பிரச்சனை நடந்திருக்கு, எந்த அளவுக்கு முறைகேடு பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு டெண்டரில் வந்து ஹையஸ்ட் கொட்டேஷன் போட்டிருக்காங்க, யார் ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காங்க, என்ன ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்திருக்கு, எந்த மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட்ஃபுல்லாக அந்த டெண்டர் வந்திருக்கு, எவ்வளோ வந்து கவர்மெண்ட் மணி வந்து இதில் வந்து லைக் கரெக்டாக கையாளப்படலை. இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்து தெளிவாக எடுத்து ஒவ்வொன்றா போட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.